ஹாய் எவ்ரிவான், நான் இங்க ஹைதராபாத்ல இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா தெரியல. அங்க பாருங்க, ஐயப்பன் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். நான் கூட இந்த சவுண்ட கேட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஐயப்பன் கோவில் இருக்கோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஐயப்பன் கோவில்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா அந்த தெருவுல இருக்கிற பக்தர்கள் எல்லாரும், ஐயப்ப மாலை போட்டவங்க எல்லாரும் சேர்ந்து, ஐயப்ப மாலை போடாத பக்தர்கள்லாம் கூட சேர்ந்து, இப்ப இந்த வீடியோல அட்டாச் பண்ற மாதிரி இந்த மாதிரி அழகா ஒரு டெக்கரேஷனை பண்ணி ஐயப்ப பஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு தெருவுலயும் நடக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடத்திட முடியுமா? வீட்டுக்குள்ள உட்காந்து ஐயப்ப பஜனை பாடுற ஒருத்தர் மேல பக்கத்து வீட்டுக்காரர் கேஸ போட்டு, இனி இந்த மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா கலெக்டர் கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி லேஸ்ல கலெக்டர் அப்ரூவல் கொடுத்துருவாரா? திருப்பரங்குன்ற தீபத்துல ஜட்ஜு சொல்லியுமே நம்மளால தீபம் ஏற்ற முடியல, அதனால கலெக்டர் அனுமதி கொடுத்துருவாரா? சோ ஒரு வீட்டுக்குள்ள ஐயப்ப பஜனை நடத்துறது கூட அவ்வளவு போராட்டமா இருக்கு, முக்கியமா வட தமிழகத்துல. ஆனா இங்க ஹைதராபாத்ல தெருக்கு தெரு ஐயப்ப பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்தியில ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய விநாயகர் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடந்த சில வருஷங்களா இங்க ஒரு பிளட்டோ இல்லைன்னா ஒரு பெரிய டிராட்டோ எதுவுமே இல்லாம மக்கள் சுபிக்ஷமா இருக்காங்க அப்படின்னா அது காரணம் முக்கியமா இந்த தெய்வ பக்தி தான். நமக்கும் அந்த தெய்வ பக்தி தமிழ்நாட்டுல உண்டு. ஆனா திமுக மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டு இப்ப கோவில்ல ஒரு தேவாரம் திருவாசகம் கூட பாட முடியல, அறநிலையத்துறை வந்து அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மட்டமான பொசிஷன்ல இருக்கும். நீங்க கேட்கலாம், தெலுங்கானால காங்கிரஸ் தான் ஆடுறாங்க, அப்ப அந்த இடத்துல இந்துக்கள் வந்து சந்தோஷமா ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் தெலுங்கானால இந்துத்துவாக்கு எதிராக 2-3 ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தா கூட மக்களுடைய பக்தியில பெருசா தலையிடுறதுலாம் இல்ல. திமுக ஆள்ற தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி மம்தா பானர்ஜி ஆள்ற வெஸ்ட் பெங்காலையும் தான் இந்துக்கள் அடிச்சு துன்புறுத்தப்படுறாங்க. ஓகேங்களா? இந்துக்கள் வந்து அவங்களுடைய உரிமைக்கு மறுக்கப்படுறாங்க. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் அப்படி நடக்கிறதுல, முக்கியமா என்டிஏ அதாவது பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல 12 வருஷமா சென்ட்ரல் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இஸ்லாமியராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களால ஒரு டேட்டா கொடுக்க முடியுமா? சோ எல்லா இடத்துலயும் எல்லா ஆட்சியிலையும் தெய்வ வழிபாட்டுல யாரும் தலையிடுறது இல்ல, எக்ஸப்ட் ஃபார் டிஎம்கே அண்ட் மம்தா பானர்ஜியோட கட்சி. இதை இப்பயாவது புரிஞ்சு திருந்திவங்கன்னு பார்த்தா இப்பவும் நீங்க விஜய் பின்னாடி தான் போய் நிக்கிறீங்க. எந்த விஜய் பின்னாடி? வக்ஃபு போர்டுக்கு எதிராக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தா வகுப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போராட்டம் பட்டு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற முடியலன்னு ஒரு இளைஞர் தீக்குளிச்சு செத்தே போயிட்டாரு. ஆனா அதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்காம எதுக்கு பேசணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க இதுக்கெல்லாம் அமைதியா தான் இருப்போம்னு இன்டைரக்டா சொல்ற விஜய் கட்சிக்கு ஓட்டு போட ரெடி ஆயிட்டுருக்கீங்க. பாருங்க, என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிச்சா மட்டும்தான் நம்ம தெய்வ பக்தியை பேணி காக்க முடியும். அப்பதான் நம்ம வருங்கால சந்ததியினர் நல்ல டிசிப்ளினோட கெட்ட வழிக்கு போகாம சுபிக்ஷமா இருப்பாங்க. சுவாமியை சரணமையப்பா.